இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் சதயம் நட்சத்திரத்தை ஆராய இருக்கிறோம். சதயம் நட்சத்திரம் சதபிஷா சததரா. சதயம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் ஒன்றாகும் மற்றும் கும்ப ராசியுடன் கும்பம் தொடர்புடையது. சதபிஷா என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் 100 வைத்தியர்கள் என்று பொருள்படுகிறது. இது மருத்துவம் மற்றும் சிகிச்சை திறன்களுடன் அதன் தொடர்பை குறிக்கிறது. சனியின் ஆட்சி கொண்ட இந்நட்சத்திரத்தின் தெய்வம் வருணன், நீரின் கடவுள். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் மற்றும் மனநல சிகிச்சைகளில் திறமைசாலிகள். சதயம் நட்சத்திரத்தின் தனித்தன்மைகள் குறித்து விவரிக்கும் முன் இதுகுறித்து நாங்கள் உருவாக்கிய விரிவான வீடியோவை காண உங்களை அழைக்கிறோம். அதில் மேலும் பல தகவல்கள் உள்ளன. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. சதயம் நட்சத்திரத்தின் தன்மைகள். சின்னம் ஒரு வட்டம், இது அதன் முழுமையும் பரிபூரணத்தையும் குறிக்கிறது. தெய்வம் நீர் மற்றும் கடல்களை கண்காணிக்கும் கடவுள் வருணன். இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீருடன் தொடர்புடைய துறைகளில் வெற்றியை அடைய வாய்ப்பு உடையவர்கள். நீருக்கு பொருத்தமான சூழல்களை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. கற்பனை மற்றும் படைப்பாற்றல். இந்நட்சத்திரத்தினர் கற்பனை செயல் திறனுடன் கூடியவர்கள் மற்றும் இரகசியங்களை ஆராய விரும்புகிறவர்கள். கவிஞர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் முன்முயற்சியாளர்களாகவும் அதிகளவில் மின்னுகிறார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. சதயம் நட்சத்திரத்தின் தனிப்பட்ட குணாதிசயங்கள். துணிச்சலான மற்றும் நேர்மையானவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நியாயபூர்வமான கொள்கைகளிலும் உண்மையிலும் உறுதியுடன் இருப்பவர்கள். சுயாதீனமும் புதுமையானவர்கள். இவர்கள் புதிய எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு முன்னோடியாக செயல்படுகிறார்கள். தங்களை தகுதி செய்யவும் மாற்றத்துடன் இணங்கவும் இவர்கள் வல்லவர்கள். கருணையுள்ளவர்கள். இவர்கள் உள்ளத்திலும் பிறரிடம் காட்டும் பரிவிலும் மிகுந்த அன்பை கொண்டிருக்கிறார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. முக்கியத்துவமும் பலங்களும். சிகிச்சை திறன்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருத்துவத்திலும் சிகிச்சை முறைகளிலும் வல்லவர்கள். ஆன்மீக சிந்தனை. ஆன்மீகம் வேதாந்தம் மற்றும் தெய்வீக சக்திகளுக்கு இவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள். இந்த துறைகளில் இவர்களின் அறிவு பிறருக்கு மிகவும் ஊக்கமளிக்கும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் குணாதிசயங்கள். பொறுப்புமிக்க மற்றும் உழைப்பாளிகள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் கடின உழைப்பில் சிகரம் தொட்டவர்கள். மறைந்து செயல்படுகிறவர்கள். வெளிப்படையாக பார்ப்பதற்கு இரகசியமான குணம் கொண்டவர்கள். உறவுகளில் சவால்கள். இவர்களின் மறைமுகத்தன்மை சில சமயங்களில் தொடர்புகளில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள். புத்திசாலித்தனம் மற்றும் கலைத்திறமை. இந்நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கலைத்துறைகளில் மற்றும் சமூக செயல்பாடுகளில் திறமையாளர்களாக மின்னுகிறார்கள். குடும்பத்தோடு நெருங்கியவர்கள். குடும்பங்களை திறம்பட நடத்தும் திறன் இவர்களுக்கு உள்ளது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஆரோக்கியமும் பொருத்தமான ராசிகளும். ஆரோக்கியம். நன்கு கவனித்துக்கொண்டால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமான மற்றும் செயல்பாடுகளால் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். பொருத்தமான ராசிகள். மீனம் மற்றும் மேடம் இவர்களுக்கு பொருத்தமான ராசிகளாக கருதப்படுகின்றன. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. தெய்வீக அருளும் வழிபாடுகளும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வீக அருளையும் பாதுகாப்பையும் பெறுகிறார்கள். நீருடன் தொடர்புடைய பூஜைகள் இவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த பலன்களை வழங்கும். நீரால் சூழப்பட்ட இடங்களில் வாழ்வது இவர்களுக்கு வழக்கமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யவும் மறக்காதீர்கள்.